பிஸ்லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ நிறைய பேருக்கு தலையில சொட்டை வந்துடுது, முடி முளைக்க மாட்டுது அப்படின்னு பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க பார்த்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு. எளிய மருந்து ஒன்று சொல்றேன். இது சித்தாவில் 1000 மருந்துகள் இருக்கு, அது வேற விஷயம். இப்போ நாங்க பாரம்பரிய முறைப்படியும் மருந்து தயாரிப்போம், அது வேற விஷயம். மருந்து தயாரிக்கிறோம், கொடுக்குறோம், அது வேற விஷயம். அதாவது எளிமையான நாங்களே தயார் பண்ணிக்கிறோங்க. உங்கள்கிட்ட காசு அதெல்லாம் கண்ணியெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது, எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான இதை எளிமையா உங்க வீட்டில் அழகா செய்யலாம். அதாவது ஒரு அரசனுக்கு எப்படி கிரீடம் முக்கியமோ, இன்றைக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு முடியும் முக்கியம்தான். யாருக்கு முக்கியம்? முற்றும் துறந்த முனிவருக்கு முடி முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை உங்களுக்கு. ஆனா எதையுமே துறக்காத, அதாவது குடும்ப ரீதியாக வாழக்கூடிய, அபிலாசையோடு வாழக்கூடிய சராசரி மனிதரான நமக்கெல்லாம் முதல்ல முடி வேணும். வாழ்க்கையின் முடிவு வரை முடி வேணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோட்பாடு இல்லையா? எல்லாருமே அதுக்கு பாருங்க எவ்வளவு ஸ்டைல் பண்ணிக்கிறோம். அந்த முடியை வச்சு தானே மயிருள்ள மவராசி வாரிய முடிகிறாமாங்க, மயிர் இல்லாதவன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி மயிருள்ள மவராசன்களாக, மயிருள்ள மவராசிகளாக நாம் மாறணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மருத்துவத்தை கடைபிடியுங்கள். என்ன சார் மருத்துவம் சொல்லுங்க சார்? இந்த சொல்றேன். அதாவது வேற ஒண்ணும் இல்லை, நல்ல அருமையான தேங்காய் பால் எடுத்துங்க, பச்சையா. ஏதாவது வெந்நீர் விட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா அரைச்சு பச்சை தண்ணி விட்டு எடுக்கணும். வெந்நீரே மிக்ஸ் ஆகக்கூடாது எதுலையுமே, சரியா? நல்ல தேங்காய் பால், நல்லா கெட்டி பாலா தேங்காய் பால் கொஞ்சம் நல்லா, அதாவது அதில் வெந்நீர் விட்டா தானே சார் வரும். அரைங்க, அந்த அளவுக்கு மிக்சரை போட்டு அடிச்சு அதை புளிஞ்சு எடுங்க, அவ்வளோதான். ஒரு 100 ml இருந்தால் கூட போதும். 100 ml தேங்காய் பால் இருக்குது, சுத்தமான தேங்காய் பால் 100 ml இருந்தால் போதும், எடுத்துங்க. அதில் வெந்தயம் இருக்கு பார்த்தீங்களா? வெந்தயம் ஒரு 10 மில்லி, ஒரு தலைக்கு தான் சொல்றேன், ஒரு டைமுக்கு 10 மில்லிகிராம் வெந்தயம் போதும். 10 மில்லி வெந்தயம், அதாவது 1 டீஸ்பூன் வெந்தயம். எப்படி? 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு. மிளகுனா என்ன? கருமிளகு, 1/2 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம். எப்படி? 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம். ரைட். இதையெல்லாம் எடுத்து நல்லா மைய அரைச்சணும். என்ன விட்டு அரைக்கணும்? இந்த தேங்காய் பால் எடுத்தீங்களா, இந்த தேங்காய் பாலில் தான் அரைக்கணும். நல்லா நெகுன்னு அரைச்சி எடுத்துடணும். இல்லை இதில் விடுங்க, கல்வத்தில் நீங்கள் அரைக்க முடியாட்டியும் மிக்சியில் போட முடியுமான்னு பாருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இது ஒரு 2-3 பேர் சேர்ந்து செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் முதல்லயே அரைச்சி நிறையா தூளாக்கி வச்சுக்கலாம். நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். நல்லா இதை காய வச்சு, நல்லா காய வச்சிடணும். காய வச்சு இதை அப்படியே தூளாக்கிடுங்க. மூணையும் தூளாக்கி வச்சுட்டு 1 ஸ்பூன் எடுத்து இந்த தேங்காய் பாலில் கொலன்னு கலக்கிக்குங்க. அந்த அளவு பார்த்துக்குங்க. உங்கள் தலைக்கு எவ்வளவு தேங்காய் பால் வேணுமோ எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. 2 அந்த அளவுக்கு கொலன்னு இருக்கணும், அதாவது பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அதை எடுத்து அப்படியே கருஞ்சீரகம், மிளகு மறந்துடக்கூடாது. இந்த கருஞ்சீரகத்தையும் மிளகு வெந்தயம், இந்த 3 விஷயம்தான் நான் சொன்னதே. இதெல்லாம் போட்டுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இதில் பாருங்கள், சுட வைக்கிறதே கிடையாது எதுவுமே, எல்லாமே பச்சை தான். அதில் இன்னொன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னொன்று ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். கருவேப்பிலை, அது கிடைக்கும் ஈஸியாக உங்களுக்கு. அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதை பச்சையாகவே நீங்கள் இதெல்லாம் இப்போ கருவேப்பிலை காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப பேர் டவுட் கேட்பீங்க. காய வச்சு அதை தூளாக்கி அதோட சேர்த்துங்க, சமூலமாக சேர்த்துங்க. வெந்தயம் அதே மாதிரி கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா காய வைக்கணும். கருஞ்சீரகம், இந்த 3ஐயுமே நல்லா காய வச்சு இதை அரைச்சு ஒரு 1/2 கிலோ கூட அரைச்சி எடுத்து வச்சுங்க, எல்லாம் ஒன்று சேர்த்து. இதை அப்பப்போ தேங்காய் பாலை தயார் பண்ணி தேங்காய் பாலில் குழப்பி காலையில் உச்சந்தல்லேருந்து நல்லா தேய்க்கணும். அப்படியே சுறுசுறுன்னு மண்டையில் இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியே தூக்கிடும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 தினங்கள்லேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, முடி கொத்தா இருக்கவங்களுக்கெல்லாம் முடி கருகருன்னு வரும்.
இன்னும் கருப்பு வேணும் அப்படின்னா இன்னொன்னு சேர்த்துக்கலாம். நீங்க உங்களுக்கு அந்த ஒரு தான் சொல்றேன். கரிசலாங்கண்ணி பவுடரும் வாங்கி சேர்த்துக்கலாம். அதுல புரியுதா? கரிசலாங்கண்ணி பவுடரையும் இதை சேர்த்துக்கலாம். அப்படி முடி கருகருன்னு வளரும். இதை மறந்துடாதீங்க நண்பர்களே. இது அவ்வளோ அற்புதமான ஒரு மகா மருந்து. இந்த முடி முளைக்கிறது. இது ஆனால் ஒரே நாளில் வந்துடாது. காலையிலையும் சாயங்காலமும் காலையிலையும் சாயங்காலம். இதனால ஜலதோஷம் பிடிக்குமா, சளி பிடிக்க ஒன்றும் பிடிக்காது. சிறப்பாக இருக்கும். இந்த ஜலதோஷம் பிடிக்கும்னு நீங்கள் பயந்தீங்கன்னா லெமனும் கலந்துக்குங்க. ஜலதோஷம் பிடிக்கணும்னு ஐயோ சளி பிடிச்சிருமே காலையில் ஜில்லு ஜில்லுன்னு, ஏன்னா ஜில்லுன்னு இருக்கும் தேய்ச்சோடனே, அப்போ லெமனும் கலந்துக்குங்க. லெமன் கலந்தா என்ன சார் ரொம்ப சளி பிடிக்கவே பிடிக்காது. சளி பிடித்தவர்கள் லெமன் கலக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதனுடைய ரசாயனத்தன்மை என்னவா மாறும் அப்படின்னா இது மருந்தாக மாறிடும். அரை பழம் லெமன் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அரை பழத்தில் 2 ஸ்பூன் அதை தகுந்த மாதிரி போட்டுங்க. அவ்வளோதான். அதை போட்டு இது பண்ணும்போது முடி முளைப்பது சீக்கிரம் முளைக்க ஆரம்பிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி வரும், அடர்த்தியாக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நீண்ட நாள் எடுக்கும். 90 நாளாவது நீங்கள் இந்த பயிற்சி பண்ணணும். புரியுதா? உடனே இன்னைக்கே தேய்ச்சிட்டு நைட்டே போய் கண்ணாடியை பார்க்கக்கூடாது. அப்படிலாம் பார்ப்பீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப அவசர குடுக்கைகளாக இருப்பீர்கள். ஆகவே அன்பர்களே, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து நீங்கள் அதில் பயணிக்கணும். இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி நேரங்களில் இரவு நேர தூக்கம் உங்களுக்கு வேணும். சாப்பாட்டில் கருவேப்பிலை அதிகப்படுத்திக்கணும், வெந்தயத்தை அதிகப்படுத்திக்கணும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உடம்புக்கு உள்ள அந்த இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். இரும்பு சத்து இதுக்கு தேவை. சரியா? ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.